8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். 8ஆம் அதிகாரத்தை துவக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த அதிகாரத்திலே ஒரே ஒரு கருத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். ஒரே ஒரு சத்தியம். அது என்ன சத்தியம்? விசுவாசிக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு இனி அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. அவருடைய பாவங்கள் திரும்ப நினைவு கூறப்பட மாட்டாது. அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் மறுபடியும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக வரமாட்டார்கள். அது நிச்சயம். இவருடைய ரட்சிப்பு கடைசி வரை நிறைவேறும். ரட்சித்தவர் கடைசி வரை கொண்டு செல்ல காக்க வல்லவராயிருக்கிறார் என்று இந்த ரட்சிப்பை குறித்த நிச்சயத்தை அவர் போதிக்கிறார். நம்முடைய தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையில் நடப்பித்த அந்த ரட்சிப்பின் கிரியை அவ்வளவு பூரணமானதும் மேன்மையானதும் குறைவற்றதுமா இருக்கிறபடினாலே அந்த ரட்சிப்பு குறைவற்றதா இருக்கிறது. எந்த நேரத்தில் அது குறைவுபடாது. கடைசி வரையில அது நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று அந்த நிச்சயத்தை போதிக்கிறார். தி அஷூரன்ஸ். விசுவாசிக்கு அந்த நிச்சயம் இருக்க வேண்டும். அதை போதிக்கிறார். அதைத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த நிச்சயத்தை தான் அப்படி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு மீதி உள்ள அதிகாரம் முழுவதும், அதாவது மீதி உள்ள வசனங்கள் முழுவதும் அந்த சொன்னதையே மறுபடியும் நிரூபிக்கும்படியாக பலவிதமான வாதங்களை எடுத்து வைக்கிறார். பலவிதமான காரண காரியங்களை சொல்லுகிறார். ஏன் அவ்வளவு நிச்சயமா இருக்கலாம்? எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்லலாம் இனி ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று? இனி தேவனோ பிசாசோ அல்லது யாரோ நம்மை கண்டனம் பண்ணி பாவி என்று நிறுத்தி ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக ஆக்க முடியாது என்று அவ்வளவு நிச்சயமாக எப்படி நாம் சொல்லலாம்? இனி ஆக்கினை தீர்ப்பே கிடையாதா? அவ்வளவு நிச்சயமா சொல்லிட முடியுமா? எப்படி சொல்லலாம் என்பதை அவர் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லுகிறார். முதல் காரணம் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்திலே, ஏன் என்று சொன்னால், என்னை குற்றவாளி குற்றவாளி என்று குற்றம் தீர்த்து கொண்டிருந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நான் நீங்களாக்கி விடுதலை ஆக்கப்பட்டேன். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவரின் பிரமாணம், அதான் நியாயப்பிரமாணம். அது பாவத்தை வெளிக்கொண்டு வந்தது, மரணத்தை பிறப்பித்தது. அந்த பாவம் மரணம் ஆகியவற்றை கொண்டு வந்த பிரமாணத்தினின்று நான் விடுதலைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் என்னை குற்றப்படுத்தி வந்தது. அந்த பிரமாணத்தின் கீழே இல்ல, நான் நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்ல, கிருபைக்கு கீழாக இருக்கிறேன். ஆகையால் இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தா நிச்சயம் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் போகிறார். 3ஆம் 4ஆம் வசனத்திலே நாம் போன வாரத்தில் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை விளக்குகிறார். 3ஆம் 4ஆம் வசனத்தை மறுபடியும் இன்றைக்கு படிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் விவரமாய் நான் சொன்னேன். 4 காரியங்களை அங்கே இன்னும் கொஞ்சம் அந்த நிச்சயத்தை கொடுக்கும்படியாக சில காரியங்களை சொல்லுகிறார். அதை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, what the law could not do. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதது என்ன என்பதை சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தினால் என்னத்தை செய்ய முடியாமற் போயிற்று அதை சொல்லுகிறார். இரண்டாவது, ஏன் நியாயப்பிரமாணத்தினால் அதை செய்ய முடியாமற் போயிற்று. நாம் பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தினால் என்ன செய்ய முடியாமற் போயிற்று என்பதை விளக்கினேன். மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாமற் போயிற்று. 10 கற்பனையால அது பண்ண முடியல. நியாயப்பிரமாணத்தினால் செய்யக்கூடாததை
தேவனே செய்யும்படிக்குன்னு சொல்லும் போது என்ன செய்ய முடியாம இருந்தது? நியாயப்பிரமாணம் 10 கற்பனை மனுஷனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியவில்லை. இரண்டாவது இன்னொரு காரியத்தை செய்ய முடியாது இருந்ததுன்னு சொன்னேன். அது மனுஷனுக்கு நீதியை கொடுக்க முடியவில்லை. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை கொடுக்க முடியவில்லை. நீதியின் வஸ்திரத்தால் அவனை அணிவிக்க முடியவில்லை. பாவி என்கிற நிலையை மாற்றி தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைக்கு அவனை கொண்டு வர்றதுக்கு நியாயப்பிரமாணத்தால் முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தில் நல்ல காரியங்கள் சொல்லி இருக்குது, ஆனால் செய்ய பார்த்தால் அவனால் செய்ய முடியல. ஆகையால் அவன் குற்றவாளி என்று தான் தேவனத்தில் போய் நிற்க வேண்டியதா இருக்க ஒழிய நீதிமான் என்று போய் நிற்க முடியவில்லை. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே இயேசுவின் மூலமாக செய்தார். இந்த 2 காரியம் தான் செய்ய முடியாம இருந்தது. பாவம் மன்னிப்பு கொடுக்க முடியல, நீதிமான் ஆக்க முடியல மனுஷனை. இரண்டாவது, ஏன் நியாயப்பிரமாணம் அதை செய்ய முடியாது இருந்தது? ஏன் நியாயப்பிரமாணத்தினால் அதை முடியல? விளக்கணும். முதலாவது, நியாயப்பிரமாணம் அதை செய்யும்படியா கொடுக்கப்படவில்லை, பாவத்தை வெளிக்காட்டும்படியாக தான் கொடுக்கப்பட்டது. ஆகையால் தான் பாவ மன்னிப்பையோ நீதியோ அது கொடுக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் இன்னும் விளக்கிறேன், ஏன் அது செய்ய முடியவில்லை என்றால், இங்கேயே சொல்லி இருக்கிறது, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணத்தில் பலவீனம் இல்ல, நம்முடைய மாம்சத்து பலவீனத்தின் நிமித்தமாக, நம்முடைய பாவ சுவாபத்தின் நிமித்தமாக நியாயப்பிரமாணம் பலவீனமாயிருந்த. நியாயப்பிரமாணம் பலவீனமாகல, நம்முடைய மாம்ச பலவீன நிமித்தமாக நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை செய்யக்கூடாமல் போயிற்று. ஆகையால் நியாயப்பிரமாணம் நீதியை நிறைவேற்ற முடியாமல் போயிற்று நம்மளே என்று சொன்னேன். நமக்குள்ள பாவ சுவாபம் இருந்தது, நியாயப்பிரமாணத்தில் குறையில்லை. நாம் பாவிகளா இருந்தபடினாலே பிரமாணம் சொல்லுகிறபடி செய்ய முடியாமல் போயிற்று. ஆகையால் அந்த நியாயப்பிரமாணம் நீதியை நமக்குள்ளே நிறைவேற்ற முடியாமல் போயிற்று என்று சொன்னேன். மூன்றாவது காரியம், தேவன் எப்படி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே எப்படி நமக்காக செய்தார் என்பதை குறித்து விளக்க ஆரம்பித்தோம். எப்படி செய்தார்? தன்னுடைய குமாரனை அனுப்பி அதை செய்தார். அதை தான் போன வாரம் விளக்கினேன். தன்னுடைய குமாரனை அனுப்பினார். நித்தியமாய் தன்னோடு கூட இருந்த தன்னுடைய குமாரன். எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆனால் இந்த குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர், தன்னோடு கூட ஆதி முதல் இருந்தவர். யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதி முதல் இருந்தவர் இவர். உலகத்தில் பிறந்த அன்றைக்கு இயேசு உருவாகவில்லை. ஆதி முதல் இருந்தவர். உலகத்தில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறக்கல, அவரு அன்னைக்கு நுழைஞ்சார் உலகத்தில், அவ்வளவுதான். அன்றைக்கு முதல் அன்றைக்கு அவர் ஜனிப்பிக்கப்படவில்லை. அவர் ஏற்கனவே உண்டானவர், ஏற்கனவே இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவர். உயிர்த்தெழுதல் நாளிலே அவர் தேவனுடைய குமாரனாக ஆகவில்லை, ஏற்கனவே தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். நித்தியமாய் அவர் அப்படி இருக்கிறார். உயிர்த்தெழுதல் நாளிலே குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார், அறிவிக்கப்பட்டார், அவ்வளவுதான். இதெல்லாம் சொன்னேன் போன தடவை. தேவனுடைய குமாரனை அனுப்பி தேவன் இதை செய்தார் என்று. இன்னும் கொஞ்சம் விவரமாய் நாம் பேசுவோம், இன்னும் கொஞ்சம் அதை ஆழமாய் சொல்லுவோம். எப்படி சொல்லி இருக்கிறது அது குறித்து சொல்லும் போது, தேவனே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, 3ஆம் வசனத்தை கவனிங்க, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற விவரத்தை கவனிக்க வேண்டும். தேவனை அனுப்பினார் என்று சொல்லுவது மட்டுமில்லாமல் நிறைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 விதமாக சொல்றார். பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் சொல்லுகிறார், பாவத்தை போக்க பலியாக அனுப்பினார் சொல்லுகிறார். இன்றைக்கு பாவ மாம்சத்தின் சாயலாக எப்படி தேவனை அனுப்பினார், தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்பது குறித்து இன்றைக்கு பேச போகிறோம். எப்படி அனுப்பினார்? தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் சொன்னது போதாம, பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் என்று திட்டவட்டமாய் சொல்லுகிறார். ஏன் அவ்வளவு தூரம் போய் பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் சொல்லுங்க? அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் சொன்னா போதாதா? ஏன் பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் அவ்வளவு விவரத்தை கொடுக்கிறார். இன்னும் கேட்டால், தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே வந்த அந்த காரியம், அதாவது மனு உருவெடுத்தது, கிறிஸ்துவின் மனு அவதாரம், வேத வசனத்திலே பல இடங்களிலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் மட்டும் இல்ல, பல இடங்களிலே எப்படி தேவனுடைய குமாரன் மனுஷனாய் உலகத்தில் வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த வசனத்திலேயும் இவ்வளவு விவரம் கொடுக்கப்படவே இல்லை. This is the most descriptive, most detailed and definitive scripture on the incarnation of Jesus Christ in all of the Bible. வேதத்திலேயே கிறிஸ்துவின் மனு அவதாரத்தை ஆழமாய் விவரிக்கக்கூடிய, மிகுந்த அர்த்தத்தோடு விவரிக்கக்கூடிய வேத வசனம் இந்த வசனம். எல்லா வசனத்தை காட்டிலும் அதிகமாய் விவரிக்கக்கூடிய வேத வசனம் இது. ஆகையால் தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் மனு அவதாரம் எப்படி உலகத்தில் மனுஷனாய் வந்தார்,
பாவ சாயலாக அனுப்பினார் சொன்னா என்ன அர்த்தம் என்பது குறித்து இன்றைக்கு போதிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த விவரம் எங்கேயுமே வேற எங்கேயுமே அவ்வளவு ஆழமாய் கொடுக்கப்படவில்லை. இங்கே ஆழமாய் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்துல சின்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பெரிய காரியங்களை சொல்லுகிறார். பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார்னு. மற்ற வசனங்களை உதாரணத்துக்கு காண்பிக்கிறேன். மற்ற வசனங்களை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதற்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது கிறிஸ்துவினுடைய மனு அவதாரத்தை குறித்து யோவான் 1 அதிகாரம் 14 வசனம், வார்த்தை மாம்சமாகி 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நம் மத்தியில வாசம் பண்ணினார் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை மாம்சமானது. அதாவது தேவன் எப்படி மனுஷனாய் வந்தார்ன்றதை அப்படி சொல்றாரு அவர், வார்த்தை மாம்சமானது என்று. கொஞ்சம் விவரம் இருக்குது, ஆனா அவ்வளவு ஆழமான விவரங்கள் கிடையாது. கலாத்தியர் 4 இதெல்லாம் பாருங்க, மனு அவதாரத்தை குறித்த வசனங்கள். ஆனால் இது ரோமர் 8:3 போல அவ்வளவு ஆழமானது அல்ல என்பதை காண்பிக்கும்படியாக சொல்லுகிறேன். கலாத்தியர் 4:5 வசனம், ஆங்கில வேதாந்தத்தில் பின்பற்றுகிறவர்கள் 4 வசனத்தை பாருங்கள். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இங்க இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்லி இருக்குது. ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார் என்று. தேவன் மனுஷனா எப்படி வந்தாராம்? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார். அது மட்டுமல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக பிறந்தார், உட்பட்டவராய் பிறந்தார், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் பிறந்தார் என்று கொஞ்சம் விவரம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இங்க 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம், இதுவும் கிறிஸ்துவின் மனு அவதாரத்தை குறித்து சொல்லுகிற வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவ்வளவுதான், அதுக்கு மேல சொல்லல. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யோவான் சொல்றார் வார்த்தை மாம்சமானது என்று. கலாத்தியர்ல சொல்ல இருக்குது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் பிறந்தார் என்று. இங்கே மாம்சத்தில் வெளிப்பட்டார். பாருங்க, விவரங்கள் இல்லை. எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அப்படியே போகுது கடைசி வரைக்கும். அது பின்னால வாசிப்போம், நாம பின்னால அதுக்கு வரப்போகிறோம். ஆனால் இங்க கவனிங்கள், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். எப்படி மாம்சமானார், எப்படி மனுஷனானார் என்பதை குறித்து அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமர் 8:3 சொல்லப்பட்டிருக்கிற அளவுக்கு சொல்லப்படவில்லை. எபிரேயர் 10:5, ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பாருங்க என்ன சொல்றார் என்று. அவர் மாம்சமானது அல்லது அவர் மனுஷனாய் வந்ததை குறித்து சொல்லுகிறார். ஆனால் விவரங்கள் அவ்வளவு இல்லை. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக வசனங்களை வாசித்து விட்டேன். எப்படி தேவன் மனுஷ ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று விவரிக்கிற வசனங்களை வாசித்தோம். ஆனால் ரோமர் 8:3 இருக்கிற அந்த ஆழமும் அந்த விவரமும் அதிலே கிடையாது. 8:3 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், தேவனே செய்யும்படிக்கு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் என்று. இது இன்னைக்கு கொஞ்சம் கிறிஸ்துமஸ் பிரசங்கம் மாதிரி இருக்கும். பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் என்றால் என்ன அர்த்தத்தோடு சொல்லி இருக்கிறார், அதுல என்ன அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் என்று சொல்ல உடனே அநேகர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் அவர் பாவ மாம்சத்தில் வரல, மாம்சம் போல ஒரு தோற்றம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். உண்மையாகவே அவருக்கு மாம்சம் இல்ல, ஏதோ ஒரு பூத உடல் மாதிரி, ஏதோ ஒரு ஆவியின் உடல். அது அவருக்கு உண்மையாகவே சரீரம் கிடையாது. ஆகையால அவர் சிலுவையில கூட மரிக்கல. ஏன்னா சரீரம் இருந்தா தானே சிலுவையில மரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தவறான உபதேசங்கள் இது முதல் நூற்றாண்டிலேயே ஆரம்பித்து விட்டது. முதல் நூற்றாண்டிலேயே ஆரம்பித்து இது பரவி கொண்டு வந்தது. என்ன உபதேசம்? கிறிஸ்து சரீரத்திலே மாம்ச சரீரமாய் அவர் வெளிப்படவில்லை, பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டார் சொல்லி இருக்கிறது. ஆகையால் அவர்கள் என்ன எப்படி வாசிக்கிறார்கள்? அத சாயல் தான் அது, அது மாம்ச ரூபம் தான், அது மாம்சத்தை போல ஒரு காட்சி தானே ஒழிய உண்மையாகவே அவர் மாம்சமாய்
மாம்சமும் ரத்தமாய் வரவில்லை, சிலுவையில ரத்தம் சிந்தவில்லை, சிலுவையில மாம்சத்துல அவர் அடிக்கப்படவில்லை, அவர் மாம்சமாய் வரவில்லை என்று சொல்லி இப்படியாய் போதிக்கிறார்கள் அவர்கள். அதைத்தான் 1 யோவான் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் நிரூபிக்க பார்க்கிறார், அதை அட்டாக் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட போதனைகளை எதிர்த்து அவர் எழுதுகிறார் 1 யோவானை. விசுவாசிகள் மத்தியிலே அப்படிப்பட்ட போதனைகளை பரப்பி வந்தார்கள். அந்த கள்ள போதனையை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாதுதான் 1 யோவானை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் பாருங்க. 1ஆம் வசனம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த அவர் சரீரம் இல்ல, அவர் வெறும் ஆவிதான், சரீரம் மாறி தோற்றம் அளித்தார், இதெல்லாம் நம்பாதீங்கிறாரு. ஏன்னா நான் கண்டேன், என் கண்ணால கண்டேன், நான் நோக்கி பார்த்தேன், என் கைகளினால் தொட்டிருக்கிறேன், இந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து மாம்சமாய், மாம்சம் ரத்தமாய் நாம் எப்படி சரீரத்தை உடையவர்களா இருக்கிறோமோ அது போலவே மாம்சமும் ரத்தம் உடையவராய் மாம்ச சரீரத்தில் வந்தாருங்கிறதை நிச்சயமாய் போதிக்கிறார். மற்ற எல்லாம் கள்ள போதனைகள் என்று சொல்லுகிறார். இன்னும் கேட்டால் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே எப்படி இந்த கள்ள போதனை போதிக்கிறவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் பாருங்க, இன்றைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஆண் வாயை புலந்து அப்படியே எல்லாத்தையும் விழுங்கிட்டு அப்படியே ஆவிக்குரிய ஜீவித்தில் அழிந்து போகிறவர்கள் இன்றைக்கு ஏராளம். வான் பண்றார் அன்றைக்கு இருந்த சபையை. ஏன்னா இந்த உபதேசம் பரவிக்கிட்டு வருது. இயேசு உண்மையாலுமே மாம்சத்துல வரல, அவருக்கு உண்மையாலுமே கை கால்கள் இல்ல, அவருக்கு மாம்சமும் ரத்தமும் இல்ல, அப்படி சரீரம் மாதிரி ஒரு தோற்றம் இருந்ததுன்னு. அதுதான் ஆரம்பத்திலே சொல்றாரு, இல்ல நான் பார்த்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன், தொட்டிருக்கிறேன், என்ன நம்புங்கன்றாரு. நான் சொல்றேன், அதை அறிவிக்கிறேன்றார். இப்போ 4ஆம் அதிகாரத்துல வான் பண்ணுகிறார், எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் சுத்திக்கிட்டு வருது, இதை நம்பாதிருங்கள் என்று எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, 1ஆம் வசனம், உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களா என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாக இருக்கிறது. இயேசு மாம்சத்தில் வந்தார் என்று யார் பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பிரசங்கியார். இல்லை என்றால் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று அவர் அறிவிக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, எப்படி சொல்றது? ஒரு மனுஷன் பிரசங்கிக்கிறான், கள்ள போதகனா இல்லது சரியான போதகனாங்கிறதுக்கு பாருங்க, எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு ஆள் பாக்குறதுக்கு அடே அப்பா என்ன உயரம், எப்படி இருக்கிறாருங்க, என்ன அழகா பேசுறாருங்க, ஆகியால நான் அதை நம்புறேங்க அப்படின்னு வரக்கூடாது. இப்படிதான் இருக்காங்க நீங்க ஜனங்க. ஏ அப்பா என்ன ஜோரா பிரசங்கம் பண்றாருங்க, என்னென்ன கதைலாம் சொன்னாருங்க, எப்படி எப்படிலாம் சிரிக்க வச்சாருங்க, எப்படி எப்படிலாம் அழ வச்சாருங்க, ஆகியால அவர் நிச்சயமா தேவனுடைய மனுஷனா தான் இருக்கும். தேவ ஜனமே, அறிவு இருக்கணும். இருக்கிறீங்களா? அதை விட அறிவுள்ளவர்களா இருக்கணும். அங்க உட்கார்ந்து ஐயோ எப்படி அழ வைக்கிறாரு, எப்படி சிரிக்க வைக்கிறாரு, எப்படி கூட்டத்தையே ஒரு கலக்கி விடுறாரு, இவர் தான் தேவனுடைய மனுஷன் நினைக்க கூடாது. என்ன பிரசங்கிக்கிறார் அதை வைத்துதான் கள்ள தீர்க்கதரிசியா உண்மையான பிரசங்கியாரான்னு கண்டுபிடிக்கிறோம். என்னத்தை பிரசங்கிக்கிறார்? முதலாவது பல காரியங்கள் இருக்கிறது, அதை வைத்துதான் நாம் இவர் சரியான போதகரா இல்லையா என்பதை சரியா கணிக்க வேண்டும். விசுவாசிங்க அங்கங்க போய் உட்கார்ந்துட்டு விஷத்தை சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் வயிறு வலிக்குன்னு சொல்லக்கூடாது. என்ன சாப்பிடுறீங்கன்றதை கவனிக்கணும். என்ன போதிக்கிறார்கள், என்ன பிரசங்கிக்கிறார்கள்? முதலாவது காரியம், கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிறதை அவர் அறிக்கை செய்கிறாரா, அதை போதிக்கிறாரா? அதுல இருந்து வித்தியாசமா போதிக்கிறாரா, இல்ல வேற ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்கிறாரா? அவர் எவ்வளவு அழகா இருந்தான்னு, அவர் எவ்வளவு உயரமா இருந்தான்னு, அல்லது எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்ணா என்ன, எவ்வளவு அழ வச்சா என்ன, எவ்வளவு சிரிக்க வச்சா என்ன, கரெக்டான காரியத்தை சொல்லுகிறாரா, சரியான சத்தியத்தை போதிக்கிறாரா என்பதை வைத்து இவர் சரியான ஆளா இல்லையா என்பதை பார்க்க சொல்றார். அப்படி போதிக்காதவர்கள், கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை அறிவிக்காதவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? 1 பேதுரு சொல்லுகிறார் பாருங்க. பேதுரும் இந்த காரியத்தை அவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே, அவர் தாமே, ஏன் அவ்வளவு அழுத்தம் திருத்தம்? இந்த மாதிரிலாம் உபதேசம் குழப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படியே அழுத்தம் திருத்தமா சொல்றார்.
அவரே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு வந்தாரு, சரீரம் மாதிரி காட்சி அளிச்சாரு, ஆனா சரீரம் இல்ல, கிடையாது. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று அவ்வளவு திட்டோட்டமா சொல்லுகிறார். ஆனா எல்லாத்தையும் விட பெரிய காரியம், பெரிய ஒரு ஆதாரம் என்ன? இயேசுவே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசுவே தன்னை குறித்து மனுஷகுமாரன் 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 என்று அந்த ஒரு டைட்டில் தனக்கே கொடுத்து கொண்டு தன்னை மனுஷகுமாரன் என்று அழைத்துக் கொள்கிறார். இந்த மனுஷகுமாரன் என்கிற டைட்டில் இவர் மனுஷனாய் இருந்தார், மனுஷனாய் வந்தார், உண்மையாகவே மனுஷனாய் வாழ்ந்தார், மனுஷனாய் நடமாடினார், நம்மை போல மாம்ச சரீரம் உள்ளவராய் இருந்தார் என்பதை வலியுறுத்தி காண்பிக்கும்படியாக தான் மனுஷகுமாரன் 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 என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நம்மை போலவே மாம்சமும் ரத்தமும் உடையவராய், நம்மை போலவே சரீரம் உடையவராய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். அது முதலாவது காரியம். இரண்டாவது, இன்னொரு குழப்படியை இந்த வசனத்திலிருந்து அநேகர் போதிக்கிறார்கள். அவர்கள் என்ன போதிக்கிறார்கள்? பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார் என்று சொல்லுகிறபடினாலே கிறிஸ்து மனுஷனாய் வந்தபோது நம்மை போலவே பாவ சுவாபம் உள்ளவராய் வந்தார், அவருக்கு பாவ சுவாபம் இருந்தது என்பதையும் இன்றைக்கு அநேகர் போதிக்கிறார்கள். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், பாவம் செய்யல, ஆனா பாவ சுவாபம் இருந்தது என்றாங்க. என்ன வசனம்? ரோமர் 8:3. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் சொல்லி இருக்கிறது. அப்ப அவர் இந்த உலகத்தில் வந்தபோது, இந்த மாம்ச சரீரத்தில் அவர் வந்தபோது, அவர் மாம்ச சரீரத்தில் உண்மையாகவே நம்மை போலவே சரீரமும் மாம்சமும் உடையவராய் இருந்தார். மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருந்தால் நம்முடைய பாவ சுவாபமும் அவருக்குள்ள இருந்திருக்கிறது. பாவம் செய்யாவிட்டாலும் பாவ சுவாபம் உள்ளவராய் வந்தார் என்று சொல்லி இப்படி போதிக்கிற சிலர், இப்படிப்பட்ட ஒரு கள்ள போதனை அங்கே அநேகர் போதித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மரியாள் ஒரு சாதாரண பெண் தானே, அந்த பெண்ணிடத்திலிருந்து மாம்ச சரீரத்தை இவர் பெற்றார், அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்த மாம்ச சுவாபம் அல்லது பாவ சுவாபம் இவர்களே ஒட்டி கொண்டது, ஆனா பாவம் செய்யலன்னு சொல்றாங்க. மாம்ச சுவாபம் இருந்தது, அதாவது பாவ சுவாபம் இருந்தது. அவர் மனுஷனாய் வந்தபோது பாவ சுவாபத்திலும் அவர் பங்கு பெற்றார், ஆனால் பாவம் செய்யல. பாவத்தை மேற்கொண்டார், பாவத்தை ஜெயித்தார், பாவத்துக்கு இடம் கொடுக்கல, பாவத்தை அவர் வென்றார். நாமும் அவரை நம்பி அவரை நோக்கி ஜெபித்து அவரிடத்தில் உதவி கேட்டோம் என்றால் நமக்கும் அப்படி உதவி செய்வார், அப்படித்தான் நம்ம ரட்சிக்கிறார் என்றாங்க. எப்படி எப்படிலாம் குழப்புறாங்க பாருங்க. குழப்புறதுக்கு ஆட்கள் ஏராளம். எப்படி ரட்சிக்கிறாரா? நமக்கும் உதவி செய்யறதன் மூலமாக, அவர் போலவே பாவம் செய்யாம இருந்து நமக்கும் உதவி செய்கிறதுனாலே நம்மை அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி இப்படி போதிக்கிறார்கள். ஆனால் பாருங்க, வேத வசன திட்டவட்டமாய் ஒரு காரியத்தை போதிக்கிறது. அவர் பாவ மாம்சத்திலே வந்தார்னு சொன்னா, அல்லது மாம்சத்திலே வந்தபோது அவர் நம்முடைய பாவத்திலே பங்கு கொண்டார், அல்லது பாவ தன்மையுடையவராய் வந்தார், நம்மை போலவே பாவ சுவாபத்தையும் அவர் உடையவராய் இருந்தார் என்பது உண்மையானால் பவுல் அப்போஸ்தலன் திட்டவட்டமா எப்படி சொல்லியிருப்பாரு? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தில் அனுப்பினார் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அழுத்தம் திருத்தமாக விவரமாக பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் சொன்னாரே ஒழிய பாவ மாம்சத்தில் அனுப்பினார்னு சொல்லவில்லை, பாவ சுவாபத்தோடு அனுப்பினார்னு சொல்லவில்லை. பாவ சுவாபத்தோடு இயேசு அனுப்பப்பட்டார் என்று வேதத்தில் எங்கேயுமே ஆதாரமே அதற்கு கிடையாது. இன்னும் கேட்டால் ஏராளமான ஆதாரங்கள். அவர் பாவ மாம்சத்தின் சாயலாய் வந்தார், ஆனால் பாவம் இல்லாதவராய் வந்தார் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. வாசிப்போம், லூக்கா 1ஆம் அதிகாரம். கடகடன் வாசிப்போம், எழுதி வைத்துக் கொள்ளலாம், பிறகு நீங்கள் இதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் முக்கியமான விஷயம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்கு தெரியும், தேவதூதன் மரியாளத்தில் சொல்லுகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவா என்று. அவர் சொல்லுகிற, எப்படி ஆகும், இன்னும் கல்யாணம் ஆகலையே, புருஷனை அறியேனே, இது நடக்கக்கூடாத காரியமாச்சே, என்ன பேசுறீர் நீர் சொல்றார். தேவதூதன் பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். The holy thing,
பரிசுத்தம் உள்ளது. இயேசு பிறக்க போகிற குழந்தையை தேவதூதன் வர்ணிக்கிறான், பரிசுத்தம் உள்ளது. இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையும் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லவே முடியாது. இயேசு ஒருவர் தான் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளது என்று விவரிக்கிறார். மத்தேயும் அதை சொல்லுகிறார் இன்னொரு விதத்திலே. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனங்கள், 1:18 மற்றும் 20. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. கர்ப்பவதியானது எப்படி? பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். 20ஆம் வசனம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், அதாவது அவளை தள்ளிவிடலாம் என்று யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது, பாவம் அவரிடத்தில் இல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியானவர் பாவம் உள்ள ஒன்றை பிறப்பிக்க முடியாது. அவர் பாவமற்றவர், அவர் தேவன், அவரிடத்தில் பாவம் கிடையாது. அவரால் பிறப்பிக்கப்படுகிற ஒன்று பாவத்தை உடையதா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியால் ஜனிப்பிக்கப்பட்டவர் இயேசு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் இன்னும் அழகாக அங்கே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்க பாவம் அறியாத அவரை என்று சொல்லும் போது பாவம் செய்யாத அவர் என்ற அர்த்தத்தில் சொல்லல, பாவத்தை அறியாதவர், அதாவது பாவ சுவாபமே இல்லாதவர். அதான் அங்க அர்த்தம். பாவம் அறியாதவர்னா பாவம் செய்யாதவர். ஒரு குற்றமும் குறையும் அவரத்துல காண முடியாது, பாவம் செய்யவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது வேற. பாவம் செய்யாதவர்ல பாவம் அறியாதவர். பாவம் அறியாதவர் சொன்னா பாவத்தையே சுத்தமா அறியாதவர், பாவ சுவாபமே அவரிடத்துல கிடையாது என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4:15. இது ரொம்ப முக்கியமான வசனம், இதை ரொம்ப தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அநேகர் இதை எப்படி வாசிக்கிறார்கள்? அவர் நிறைய சோதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனால் அவர் பாவம் செய்யல, அப்படி வாசிக்கிறாங்க. தப்பு. சோதிக்கப்பட்டிருக்கிறார், அவரிடத்துல பாவமே இல்ல, பாவ சுவாபமே இல்ல. பாவ சுவாபமே இல்லாமல் இருந்து சோதிக்கப்பட்டவர் அவர். சோதிக்கப்பட்டு பாவம் செய்யல அப்படின்ற அர்த்தம் சொல்லலைங்க. அப்படிதான் நிறைய பேர் வாசிக்கிறார்கள். இதனுடைய மெய்யான அர்த்தம் என்ன என்று பல வேத வல்லுநர்கள் விளக்குகிறார்கள், தெளிவாக விளக்குகிறார்கள். பல விதத்தில் சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் அவரிடத்தில் பாவமே இல்ல. பாவமே இல்ல, ஆனால் சோதிக்கப்பட்டார் பாவத்தினால. பாவமே இல்லாதவர் அவர், பாவ சுவாபமே இல்லாதவர், ஆனால் சோதிக்கப்பட்டார். அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னும் பெரிய குழப்பத்தை உண்டாக்குகிறது. tempted in all points like as we are yet without sin சொல்லும் போது எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார், ஆனாலும் பாவம் செய்யல அப்படிங்கறத வாசிக்க தோணுது. கிடையாது. எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார், அவரிடத்துல பாவமே இல்ல, அவரிடத்துல பாவமே இல்ல என்கிறத திட்டவட்டமா சொல்லி இருக்குது. எபிரேயர் 7:26. 7:26. பரிசுத்தரும், விவரத்தை பாருங்க இங்க, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவர் இவர்? பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். எல்லாரும் பாவிகள், இவர் மட்டும் பாவி இல்ல. பாவம் செய்யாதனால பாவி இல்ல, இவர் பாவ சுவாபமே இவருக்கு கிடையாது, பாவமே அறியாதவர் இவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நல்லா கவனிங்க, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். பழுதற்ற பலி, lamb without blemish or spot. பழுதற்ற பலி. பழைய ஏற்பாட்டில் பலிகளை இடும் போது அந்த பலி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அங்கங்க அடி வாங்கினது, அல்லது சவமில்லாதது, நோய்வாய் பிடித்தது, அல்லது எந்த விதத்திலாவது
சரீரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அங்க அதெல்லாம் இல்லாம பார்த்து எந்த பழுது எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தணும். தரவா செக் பண்ணணும், எக்ஸாமின் பண்ணி எந்த விதமான குறையில்லாத ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தணும். ஏன்? இந்த ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவை நிழலாட்டமாய் காண்பிக்கிறது. அவர் குற்றமற்றவர், அவர் பழுதற்றவர், அவர் பரிசுத்தமானவர், அவரிடத்துல பாவமே இல்ல. அந்த பலி அவர் நமக்காக பலியாக போறார் பாருங்க, அதை காண்பிக்கிற ஆட்டுக்குட்டியா இருக்கிறபடினால்தான் இது பழுதற்றதா இருக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் சொல்லி இருந்தார்கள். பழுதற்ற பலி என்பது இயேசுனுடைய பாவமற்ற தன்மையை அது எடுத்து காட்டுகிறது. 1 பேதுரு 1:19 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பேதுரு என்ன விசுவாசிக்கிறார்? இயேசு மாம்சத்துல வந்தாரு, மாம்சத்துல வந்தபடினால நம்ம பாவ சுவாபமும் அவரை தொத்திக்கிச்சேன்னு சொல்லி விசுவாசிக்கல. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி அந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று திட்டவட்டமாய் அவர் சொல்லுகிறார். இதுல இருந்து என்ன விளங்குகிறது? மாம்சத்துல வந்தார், அது நிச்சயமா விளங்குது. அந்த கள்ள போதனையே நாம் இன்றைக்கு என்னன்னு சொல்லிட்டோம். மாம்சத்துல வரல, தோற்றம் தான் மாம்சம், தப்பு. மாம்சத்துல வந்தார் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்தில் வந்தாலும் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார். பாவமே அவர்கிட்ட கிடையாது, பாவ சுவாபமே அவர்கிட்ட கிடையாது. பாவ மாம்சத்தின் சாயலாக தான் வந்தார ஒழிய பாவ மாம்சத்தில் வரவில்லை. ஆனால் பாவ மாம்சத்தின் சாயல் தான் ஒழிய பாவ மாம்சம் அல்ல. பாவ மாம்சத்தின் சாயல். இங்கதான் சாயல்ங்கிறது என்னன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமன் கத்தோலிக்கர்கள் இதை ரொம்ப ஆழமாய் பேசுகிறார்கள். கிறிஸ்து குற்றமற்றவர் என்பதை அவங்க நல்லா புடிச்சிட்டு இருக்காங்க. சில புராட்டஸ்டன்ட் ஆளுங்க தான் தவறி போயிட்டாங்க. கிறிஸ்து பாவமற்றவர் ரோமர் கத்தோலிக்கர்கள் ரொம்ப ஆழமா பேசுறாங்க. அவர்கிட்ட குறைவே கிடையாது, குற்றமே கிடையாது, பழுதற்ற ஆட்டுக்குட்டி எல்லாம் அவங்க ரொம்ப தரவா பேசுறாங்க. இன்னும் கேட்டா இந்த கிறிஸ்து குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கிறதுக்காக அவள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போய் இன்னொரு தப்ப ஒண்ணு பண்றாங்க. அது என்னன்னா, கிறிஸ்து குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கிறதுக்காக மரியாளும் பாவமற்றவர் சொல்லிடுறாங்க. இருக்கிறீங்களா? அதைத்தான் இம்மாக்குலேட் கன்செப்ஷன் போதிக்கிறாங்க. இம்மாக்குலேட் கன்செப்ஷன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இயேசு குற்றமற்றவர் போதிக்கிறாங்க. கிடையாது, மரியாள் பாவம் இல்லாதவர். ஏன் அதை போதிக்கிறாங்கன்னா, இயேசு பாவம் இல்லாதவர்ன்றதை காமிக்கிறதுக்காக, வேற வழி இல்லாம, வேற புரியாம அவங்க மரியாளும் பாவமற்றவர் என்று போதிக்கிறாங்க. அதுக்கு வேதத்தில் ஆதாரமே கிடையாது. மரியாள் எல்லாரை போல ஒரு மனுஷி, ஆகையால் அவள் பாவம் உள்ளவள் தான், பாவ தன்மை நிறைந்தவள் தான். மரியாள் இயேசுவின் தாயாருங்கிறதுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம், ஆனால் பாவம் அற்றவர் என்று நாம் ஒத்துக்கொள்ளுகிறது கிடையாது. அந்த இம்மாக்குலேட் கன்செப்ஷன் என்கிற டாக்டரினை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது தவறு. இயேசு பாவமற்றவர், இயேசு குற்றமற்றவர், இயேசுவிடத்தில் பாவமே கிடையாது என்பது சத்தியம். மரியாளின் வயிற்றிலே பிறந்தவர், அதன் மூலமா இந்த உலகத்தில் வந்தவர் எப்படி பாவம் இல்லாதவனாக இருக்க முடியும் என்று நிறைய பேர் கேட்கிறாங்க. பாவம் உள்ள பெண்ணுடைய வயிற்றுல தானே பிறந்தாரு, அப்ப எப்படி பாவம் இல்லாதவராக இருக்க முடியும்? அதுதாங்க அற்புதம். அதுதான் இந்த மனு அவதாரத்தின் அற்புதம். தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசுவை மரியாளுடைய கருவிலே ஜனிப்பித்து, அந்த மரியாள் பாவம் உள்ளவளாக இருந்தாலும் இயேசுவின் சரீரம் அந்த பாவத்தினால் தொடப்படாதபடிக்கு, அந்த செல் இயேசுடைய சரீரத்தை உண்டாக்கின அந்த செல் மரியாளுடைய கருவிலே இருந்ததே, அந்த செல் பாவத்தினால் கரைபடாதபடிக்கு அதை சுத்திகரித்து பாவமற்றதாக்கி கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பாவ சரீரம் உள்ள ஒரு பெண்ணின் வாயிலாக பாவம் இல்லாதவராக பிறக்க வைத்தார். அதுதான் the miracle of incarnation. பாவம் இல்லாதவராக அவரை பிறக்க வைத்திருக்கிறார். இன்கார்னேஷனுடைய அற்புதம் ஏதோ கன்னியின் வயிற்றுல கல்யாணமாகாத ஒரு பெண்ணுக்கு பிறந்துட்டாருன்னு கிடையாது. அது மட்டும் இல்ல, இது இருக்குது. பாவம் உள்ள ஒரு பெண்ணுடைய கருவில ஆவியானவர் நுழைந்து அந்த கருவில் இருக்க ஒரு செல் எடுத்து அதை சுத்திகரித்து அதுல எந்த விதமான பாவம் தொடாதபடிக்கு அதமாக்கி அதிலே இயேசுவை உருவாக்கி அவருடைய சரீரத்தை தான் என்பதை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள்? ஏன் அதை சந்தேகிக்கிறார்கள்? சந்தேகிக்க காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். சந்தேகிக்க ஒரு காரணம், பிரதான காரணம் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு சோதிக்கப்பட்டார்னு இருக்குதே, பாவமே இல்லைன்னா எப்படி சோதிக்கிறது? பாவம் இருந்தா தானே சோதிக்க முடியும். சோதிச்சா ஒரு ஆள் பாவத்தில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தா தான் அந்த ஆள் சோதிக்க முடியும். பாவத்தில் விழக்கூட வாய்ப்பே கிடையாது, பாவமே இல்ல அவர்கிட்ட, அப்படின்னா அவர் சோதித்த என்ன பிரயோஜனம்?
வேதம் சொல்லுது அவர் சோதிக்கப்பட்டாருன்னு. ஆகையால் அவர்கிட்ட பாவம் சுவாபம் இருந்திருந்தால் தான் அவர் சோதிக்கப்பட்டிருக்க முடியும். அவன் செய்யல, ஆனா பாவ சுவாபம் இருந்தது, ஆகையால் தான் சோதிக்கப்பட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கிடையாது. பாவ சுவாபம் இருந்தாதான் சோதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறதே தப்பு. முதலாவது, பாவ சுவாபம் இல்லைன்னா சோதிக்கப்படுறதுக்கு அர்த்தம் இல்லை என்று சொல்றாங்களே, அதுவே தப்பு. ஏதோ ஒரு தேசம் இருக்குதுன்னு வைத்துக்கோங்க, அவங்க பெரிய ராணுவத்தை வச்சிருக்காங்க, அவங்களை யாருமே அடிக்க முடியாதுன்னு வச்சுங்க, யாருமே அவங்கள வெல்ல முடியாது. யாருமே வெல்ல முடியாதுன்ற நிலையில அவங்க இருக்கிறதுனால யாரும் வெல்றதுக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தமா? ஹலோ, அவங்கள அடிக்கவே முடியாதுன்றதுனால யாரும் அடிக்காம விட்டுற போறாங்களா? அவங்கள இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுனால யாருமே ட்ரை கூட பண்ண போறது இல்லையா? பாவ சுவாபம் இருந்தாதான் சோதிக்கப்படுறதுல அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிற தவறு. பாவ சுவாபம் இல்லாமலே சோதிக்கப்படலாம். பிசாசு வந்து முட்டி மோதி பார்க்கிறான். மனுஷனா இருக்கிறாரு, மாம்ச சரீரத்தில் இருக்கிறாரு, நான் முதல் ஆளை காலி பண்ணினேன், இவரையும் பார்ப்போம்னு சொல்லி வந்து இவர்கிட்டையும் முட்டி மோதி பார்க்கிறான். மோதி பார்த்து அவன் தான் கடைசியில ஓடிப்பா. இதை அசைக்க முடியாத குற்றமற்றவர், the impeccability of Christ, மாசற்றவர், குற்றமற்றவர், இவரை ஒண்ணும் பண்ண முடியல. பாவ சுவாபம் இருந்ததுனால தானே சோதிக்கப்படுறாருன்றதுக்கு பதிலே எபிரேயர் 4:15 தான். வாசித்தேன் இல்லையா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சோதிக்கப்பட்டார், ஆனால் அவரிடத்துல பாவமே இல்ல. சோதிக்கப்பட்டு பாவம் செய்யலன்னு இல்ல, நல்லா எழுதி வச்சுங்க அங்க பைபிள்ல பக்கத்திலேயே. சோதிக்கப்பட்டார் ஆனா பாவம் செய்யல, அப்படிதான் வாசிக்கிட்டு வர்றோம். கிடையாது, சோதிக்கப்பட்டார் ஆனா அவர்கிட்ட பாவமே இல்ல. பாவம் இல்லாதவர் சோதிக்கப்பட்டார், பாவ தன்மையே இல்லாதவர் சோதிக்கப்பட்டார், பாவ சுவாபமே இல்லாதவர் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டார் ஆனால் பாவமே அவரிடத்துல இல்லை. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், அது இருக்கிறது அப்படியே சொல்லுது. எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார் ஆனா அவர்கிட்ட பாவமே இல்ல. எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார் ஆனா பாவமே செய்யலன்னு இல்ல, எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார் ஆனா அவர்கிட்ட பாவமே இல்லை என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்கதான் நம்முடைய ரட்சிப்பு நிச்சயம் இதில் அடங்கி இருக்கிறது. இங்கதான் நம்முடைய கேரண்டி ஆஃப் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயம் இங்க அடங்கி இருக்குது. எங்க அடங்கி இருக்குது? அவர் பாவத்திலே விழக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருக்கிறீங்களா? அவர் இந்த உலகத்தில் வந்தபோது பாவத்தில் விழக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நாம் ஆக்கினைக்குள்ளாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் அவர் இன்றையிலிருந்து நித்தியம் வரைக்கல என்னைக்காவது ஒரு நாள் பாவத்தில் விழக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நாம் நிச்சயமா இன்றைக்கு சொல்ல முடியாது கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லணும்? என்னமோ தெரியலங்க, அவர் பொழைச்சா நான் பொழைக்க போறேன், அவர் பாவம் இல்லாதவராக இருந்தா நானும் போய் சேர போறேன், அவர் எங்கேயா விழுந்து விழுந்து போகாம இருந்தா நான் போய் சேருவேன். ஏன்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. நம்முடைய ஆக்கினை தீர்ப்போ அல்லது ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற நிலையோ, or condemnation or no condemnation rests upon the fact of his victory over sin. அவர் பாவத்தின் மேல் அவருக்கு இருக்கிற அந்த ஜெயம், பாவத்தின் மேல் அவருக்கு இருக்கிற அந்த வெற்றி, அதிலே தான் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறதோ தீர்க்கப்படாதோ அடங்கி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவர் இந்த உலகத்தில் வந்தபோது பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார், ஆனால் அவரிடத்தில் பாவமே இல்லை. இப்ப பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் உயிர் தெழுந்தவராய், இப்பவும் பாவம் இல்லாதவராக தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. பிசாசு அன்றைக்கும் சோதிக்க முடியல, இன்றைக்கும் சோதிக்க முடியாது, என்றைக்கும் அவரை சோதித்து என்றைக்கும் பாவத்துக்குள்ள ஆக்க முடியாது. அப்பேற்பட்ட கிறிஸ்துவுக்கு உள்ளாக நான் இருக்கிறேன். ஆகையால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இருக்கீங்களா? எங்க இருக்கிறீங்க நீங்க? அப்பேற்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க. விழாதவர், விழ முடியாதவர், விழ போகிறதில்லை, என்றென்றைக்கும் அவரிடத்துல பாவமே கிடையாது. அவர் நிச்சயமாய் பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்து இருப்பாரு, என்றென்றைக்கு உட்கார்ந்து இருப்பாரு. அந்த நிலையிலிருந்து விழுந்து போக மாட்டாரு. ஆகையால் தான் நிச்சயமா சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஆகையால் தான் நீங்களும் நானும் தன்னதிலிருந்து நடக்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு நிச்சயம் உண்டு. நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவர் பாவமற்றவர்,
அவர் பிதாவுடைய குமாரன், வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர், அவரோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் வீற்றிருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் விழுவாரா? அவருக்கு ஏதாவது ஆயிடுமா? அவர் ஏதாவது தப்பு பண்ணுவாரா? அவர் பாவம் செய்திருவாரா? அவர் மேல இருந்து கீழே தேவன் தள்ளி விட்டுருவாரா? அவருடைய அதிகாரம் பறி போய்விடுமா? அவர் நாளைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுவாரா? அவரோடு நானும் சேர்ந்து விழுவேனா? வேதம் சொல்லுகிறது இல்லை, அது முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை. கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரட்சிப்புனா பாருங்க, அவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவருக்குள்ள இருக்கிற, அவர் விழுந்தாதான் நான் விழ முடியும், அவர் தள்ளப்பட்டாதான் நான் தள்ள முடியும், அவர் ஆக்கினைக்குள்ளானாதான் நான் ஆக்கினைக்குள்ளாக முடியும். கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிற எனக்கு, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இல்லை. இதை சொல்றதுக்கு தான் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. நீங்க நினைக்கலாம், எதுக்குங்க, எப்படி மனு அவதாரத்துல வந்தாருன்னா ஏன் இங்க சொல்லுவானே, இந்த சப்ஜெக்ட்ல போய் இதை கொண்டாடுற பவுல். அவர் ரொம்ப விவரமானவர். ரொம்ப ஒரு காரியத்தை எடுத்தாருன்னா போட்டு அதை ஃபுல்லா அதை சொல்லி முடிக்காம விட மாட்டாரு, கடைசி வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவார். அதுதான் பண்றாருங்க. ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஏன்னா அவர் விழல, விழ மாட்டார், விழ முடியாது, விழ போறதில்லை. ஆகையால் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நீங்களும் நான் அவருக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவ மாம்சத்திலே வந்திருந்தால், பாவ மாம்சத்தின் சாயலா இல்லாம பாவ மாம்சத்திலே, அதாவது பாவ சுவாபத்தோடய வந்திருந்தால் நிச்சயமே இருக்காது ரட்சிப்புக்கு. இருக்கீங்களா? ஏன்னா பாவ சுவாபத்தோட தான் அவர் உயிர் தெளிந்திருக்கணும், பாவ சுவாபத்தோட தான் அங்க பிரதான் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கணும். நமக்கு மீட்பே நிச்சயமே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு ரட்சகர் இடத்திலே மீட்பின் நிச்சயமே நமக்கு உண்டாகாது. பாருங்க, அது மட்டும் இல்லாமல் தேவன் மாம்சமானார். அதுதான் மனு அவதாரம். இதுல தேவன் மாம்சமாகும் போது பாவ சுவாபத்தில் அதை கலக்க முடியாது. அவர் தேவனாகவும் இருக்கணும், மாம்சமாகவும் இருக்கணும். அவர் தேவனாகவும் இருக்கணும், மனுஷனாகவும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த போது நம்மை போலவே சரீரம் உள்ளவராய் இருந்தார், ஆனால் தேவனாகவும் இருந்தார். தேவன் செல் பண்ணில்ல, தேவனாகவும் இருந்தார், மனுஷனாகவும் இருந்தார். ரெண்டும் ஒரே நேரத்தில். இது ஒரு பெரிய அற்புதம். ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கணும்னா பாவமா இருக்க முடியாது, பாவ சுவாபம் அவருக்கு இருக்க முடியாது, ரெண்டும் ஒன்றரை கலக்க முடியாது. அதை விட பெரிய ஒரு ஆதாரம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்த ஆதாரம் நமக்கு தேவையில்லை. இதை எழுதிட்டு இருக்கும்போது நான் ஒன்னு எழுதினேன் ஆங்கிலத்தில். Sin did not enter in because it could not enter in, and so it will never enter in at any stage in him. பாவம் அவரிடத்திலே நுழையவில்லை, ஏனென்றால் அது நுழைய முடியாது. அவர் தேவன், நுழைய முடியாதனால அவருக்குள்ள நுழையவில்லை. அது என்றைக்குமே எந்த காலகட்டத்திலும் அவருக்குள்ள பாவம் நுழையவே நுழையாது. என்னுடைய ரட்சிப்பு நிச்சயம் தேவனுக்குள்ள இருக்கிறது. Sin did not enter in because it could not enter in, and it will not enter in at any stage. எழுதி ஒட்ட வைக்கணும். அதுதான் என்னுடைய நிச்சயம். ஏன் பாவம் நுழையில இயேசுக்குள்ள இந்த உலகத்துல சரீரத்துல மாம்ச சரீரத்துல வந்த போது ஏன் நுழையில பாவம் அவருக்குள்ள, பாவ சுவாபம் ஏன் அவருக்குள்ள இல்ல? நுழைய முடியாது, ஏன்னா அவர் இல்ல முடியாது. ஆகையால் தான் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். முதலாவது சொன்னோம், மாம்ச சரீரத்துல தான் வந்தாரு, மற்றதெல்லாம் கள்ள போதுன தோற்றம் தான் மாம்ச சரீரம், சரீரம் இல்லைன்னு சொல்றது தப்புன்னு சொல்லிட்டோம். இரண்டாவது சொன்னோம், பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தாருன்னு திட்டவட்டமாய் சொல்லுது. அநேகர் சொல்றாங்க பாவ மாம்சத்திலே வந்துட்டாரு, பாவ சுவாபத்தோடய வந்துட்டாருன்னு சொல்றாங்கன்னு சொன்னோம். அது தவறு என்பதை அநேக வசனங்களின் வாயிலாகவும் அநேக காரியங்கள் மூலமாகவும் நாம் எடுத்து காண்பித்தோம். அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக தான் வந்தார் என்பதை எடுத்து காண்பித்தோம்.
இப்ப அடுத்த படிக்க நாம் செல்வோம். பாவ சுவாபம் அவரிடத்தில் இல்ல, அதை நாம் தெளிவாய் சொல்லிவிட்டோம். ஆனா பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார்னு சொல்லி இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? பாவம் இல்லாத அவரை ஏன் இப்படி வர்ணிக்கிறது, பாவ மாம்சத்தின் சாயலாக என்று? ஏன் என்று சொன்னால், சில விதத்திலே இந்த பாவ மாம்சத்தின் தன்மைகள் இவரிலே அடங்கி இருந்தது. பாவம் அடங்கி இல்ல, பாவத்தன்மை இல்ல, பாவ மாம்சத்துல சில தன்மைகள் இருக்குது. விளக்கி காண்பிக்கிற பாருங்க. ஆதாம் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட போது எந்த விதமான பாவம் இல்லாதவனாய் சிருஷ்டிக்கப்பட்டான். அவனுக்கு வியாதி இல்ல, அவனுக்கு வலி இல்ல, வேதனை இல்ல, அவனுக்கு மரணம் இல்ல, அவனுக்கு ஒண்ணுமே, அவன்கிட்ட பாவம் இல்ல, அவன்கிட்ட எந்த விதமான துக்கம் இல்ல, அவன்கிட்ட அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு களைப்பு இருக்காது, வியாதி வேதனை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பூரண மனுஷனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். பாவம் உள்ள நுழைஞ்ச உடனே பல விதமான காரியங்கள் அதோடு சேர்ந்து உள்ள வர ஆரம்பித்தது. பாவம் வந்த உடனே பாவத்தன்மை மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. அந்த பாவத்தன்மை பல விதமான காரியங்களே மனுஷனுடைய சரீரத்திலே கொண்டு வந்தது. அது என்ன? இப்ப களைப்படைகிறான், வியாதிப்படுகிறான், இப்ப பல விதமான துக்கங்கள், கவலைகள், பாரங்கள் அவனை அழுத்துகிறது. இப்படிப்பட்ட மரணம் போன்ற காரியங்கள் அவனுக்கு இப்பொழுது உண்டாகிறது. இதெல்லாம் இந்த பாவ மாம்சத்தின் தன்மைகள். பாவமற்ற அவர், பாவம் இல்லாத அவர், பாவத்தன்மை அவருக்குள்ள வரல. ஆனால் இந்த பாவ மாம்சத்தின் தன்மைகள் சில அவரிலே இருந்தது. அந்த தன்மைகள் அவருக்கு இருந்தது என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. அவர் பாவமற்றவராய் இருந்த போதிலும் இந்த பாவ மாம்சம் எப்படி இருக்குதோ, இது எப்படி களைப்படுகிறதோ, இது எப்படி வேதனைப்படுறதோ, இது எப்படி அழுகுதோ, இது எப்படி சில பாரங்கள் நிறைந்ததா இருக்கிறதோ, அது போலவே அவரும் அந்த தன்மைகள் நிறைந்தவராய் இருந்தார். அதைத்தான் பாவ மாம்சத்தின் சாயலாக தேவன் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவராய் அல்ல, பாவ சுவாபம் உள்ளவராய் அல்ல, ஆனால் அவருடைய மாம்சமாய் வந்தபோது அவருடைய சரீரத்தில் இந்த பாவ மாம்சத்தின் தன்மைகள் சில அடங்கி இருந்தது. இதை பார்ப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம், கடகன் வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம். இதெல்லாம் ஏன் சொல்றார் என்று சொன்னால், நம்முடைய ரட்சிப்பை குறித்து நிச்சயம் நமக்கு ஆழமா இருக்க வேணும். அதைத்தான், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லுகிறார். அதுல சில காரியங்கள் இப்படி விவரிக்க வேண்டியதா இருக்குது, விவரித்துட்டு தான் அதை சொல்ல வேண்டியதா இருக்குது. 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவர் தேவகுமாரன், அவர் பரிபூர்ணர் அப்படின்னு சொல்றதுனால பிறந்த உடனே டபார்னு ஒரு நாள் அப்படியே தேவகுமாரனை காட்சி அளிச்சிடல. அவர் பிறந்து குழந்தையா தான் வளர்ந்தார். எல்லா குழந்தையும் வளருகிற விதத்துல தான் வளர்ந்தார். ஒவ்வொரு நாளுக்கேற்ற வளர்ச்சி, ஒவ்வொரு வருஷத்துக்கு என்னென்ன வளர்ச்சி இருக்கணுமோ அந்த வளர்ச்சி. எப்படி ஒரு குழந்தை பிறந்து வளருகிறதோ அதை போலவே ஒரு வளர்ச்சி அவருக்கும் இருந்தது. எல்லா விதத்திலும், சரீரத்திலும் மட்டுமல்ல, அறிவிலும் ஞானத்திலும் எல்லாவற்றிலும் அப்படிப்பட்ட வளர்ச்சி எல்லாருக்கும் இருப்பது போலவே இருந்தது. ஞானத்தில் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்த போதிலும் அவர் மற்றவர்களை போலதான் படிப்படியாக தான் வளர்ந்தார் இந்த அறிவிலும் ஞானத்திலும் என்று நாம் பார்க்கிறோம். 52ஆம் வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார், வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் திடீர்னு அப்படி ஆயிடல. அவர் தேவகுமாரனா இருக்கிறபடினால திடீர்னு இந்த தன்மைகள்லாம் அவருக்கு கிடைச்சிடல. எல்லா மனுஷரை போல கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வளர்ந்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1-2. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. பாருங்க, பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனா? தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே, அதாவது இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற தன்மைகள் அவர் அறிந்து, அவர் அனுபவித்து, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பாவம் இல்லாதவர், பாவ சுவாபம் இல்லாதவராய் இருந்த போதும் இந்த மாம்ச சரீரத்தின் தன்மைகள் பல அவருக்கு இருந்தது. ஆகையால தான் மனுஷனை
அவர் நன்றாய் புரிந்து வைத்திருந்தார், அறிந்து வைத்திருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னும் கேட்டா அவர் ஒரு இடத்துல சொல்றார், அவருடைய 2ஆம் வருகையின் நாள் எப்போன்னு கேட்டா சொல்றார், எனக்கே தெரியல என்றார். பிதாவுக்கு தான் தெரியுங்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த சமாரிய ஸ்திரியை அவர் சந்திக்கிற வேளையில ஏன் அங்க வந்து கிணத்தண்டையில உட்கார்ந்தாருன்னா, களைப்பா இருந்தது, போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லி இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு சாப்பிடுறதுக்காக. சரீரம் களைத்தவராக நிறைய ஊழியம் செய்துட்டு களைப்பாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் தேவனா இருந்த ஒரு மாம்சமானார். தேவன் எப்படியா களைப்படையலாம்? ஆண்டவருக்கு டயர்ட் ஆகுதா? பிதாவாகிய தேவன் அப்பப்ப டயர்டாய் படுத்துறாரா? கிடையாது. அவர் டயர்டாய் படுக்கிறதே கிடையாது. ஆனால் மாம்சமாய் இந்த சரீரத்துக்குள்ள வந்த பிறகு, மாம்ச சரீரத்துல வந்த பிறகு, மனுஷனுடைய மாம்ச சரீரம், பாவத்து நிமித்தமாய் விழுந்து போன மனுஷனுடைய மாம்ச சரீரத்துல சில தன்மைகள் இருக்கிறதே, களைப்பாகிற தன்மை, அதெல்லாம் அவருக்கும் இருந்தது. அதை அவரும் அனுபவித்தார். இதைத்தான் பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். இதைத்தான் பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் சொல்றார். பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் சொன்னா, பாவம் செய்கிறவராகவோ அல்லது பாவம் செய்யாத பாவ தன்மை உள்ளவராகவோ அனுப்பல, பாவமே இல்லாதவராக, பாவ தன்மையே இல்லாதவராக அனுப்பினார். இருந்தாலும் பாவ மாம்சத்தில் காணப்படுகிற அந்த பலவீனங்கள், அந்த சில தன்மைகள் இந்த இவருடைய சரீரத்திலே காணப்பட்டது. அதை இவர் சரீரத்திலே அனுபவித்தார் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அடுத்த காரியம், ஏன் அப்படி வர வேண்டியதா இருந்தது? ஏன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாமே? ஏன் அவர் இப்படி வரணும்? ஏன் தேவன் வந்து மனுஷனா வர வேண்டியதா? முதல்ல என்னத்துக்கு வரணும்? அப்படி வர வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, மனுஷனா வந்தாரு, மனுஷனா வந்து ஒரு அபூர்வமான மனுஷனா இருந்துட்டு போட்டுமே. எதற்கு என்னுடைய பாவ மாம்சத்தின் சாயலை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பாவத்தின் மூலமாய் வந்த அந்த தன்மைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதிலே அவர் வாழ வேண்டும்? எதற்கு அவர் களைப்பட வேண்டும்? எதற்கு அவர் தண்ணீர் தாக எடுக்கணும்? அவருக்கு எதற்கு அவருக்கு பசி எடுக்க வேண்டும்? எதற்கு அவர் தன்னுடைய நிலையை இவ்வாறு குறைத்துக் கொள்ள வேண்டும்? ஏன் ஏன் இப்படி வர வேண்டும்? ஏன் இந்த நிலையில் அவர் வர வேண்டும் என்று அநேகர் கேட்கிறார்கள். ஏன் அப்படி வர வேண்டும் என்று சொன்னால், ஏன் மாம்சத்தில் வர வேணும்? ஏன் இந்த வலி வேதனை அனுபவிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும்? ஏன் இந்த பாரங்களை அவர் அனுபவிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும்? ஏன் இந்த சரீரத்திலே பாடுபடக்கூடிய தன்மை அவருக்கு இருக்க வேண்டும்? சரீர பாடுகள், அந்த தன்மை ஏன் அவருக்கு இருக்க வேணும்? சரீரத்தில் நாம் எப்படி பாடுபடுறோமோ அது போலவே அவர் பாடுபடக்கூடிய தன்மை அவருக்கு ஏன் இருக்க வேண்டும்? ஏன் இந்த சரீரத்தில் அந்த தன்மையோட வந்தார் என்று கேட்டால், வந்து நம்மை ரட்சிக்கும்படியாக நம்முடைய பாவங்களை சுமந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு மரிக்கும் தன்மை அவருக்கு இருக்க வேண்டும். ஆகையால் தான் இந்த விதத்திலே பாவ மாம்சத்தின் சாயலிலே வந்தார். இல்லனா வந்து மரிக்க முடியாது. இருக்கிறீங்களா? அவர் இல்ல, நான் நீட்டா வந்துட்டு போயிடுறேன் பேசாம, இதெல்லாம் வேணாம் நமக்கு, மாம்ச சரீரத்துல வர்றேன், ஆனா இந்த வலி வேதனை இந்த மரணம் எல்லாம் எனக்கு வரக்கூடாது. இந்த சரீரத்துல, இந்த மரணம் எல்லாம் இல்லாத சரீரத்துல, மகிமையின் சரீரத்துல நான் வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லல. இல்ல இல்ல, அந்த சரீரத்துல வர்றேன், மரிக்கணும். ஏன்னா மரிக்காமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ரத்தம் சிந்தாமல் நமக்கு மீட்பு கிடையாது. அவரால் மரிக்க முடியலன்னா நம்மால ரட்சிக்கப்பட முடியாது. அவர் வந்ததே நம்ம ரட்சிக்கும்படியாக. ஆகையால் தான் பாவம் இல்லாதவராக வந்தார். ஆனால் பாவ சரீரத்தின் தன்மை, முக்கியமா மரணம், மரிக்கக்கூடிய தன்மை, சரீரத்தில் பாடுபடக்கூடிய தன்மையை உடையவராய் அவர் வர வேண்டியதாக இருந்தது. பட்டு தன்னுடைய சரீரத்தில் அடிக்கப்பட்டு நம்முடைய வேதனைகளை, பாரங்களை, நம்முடைய குற்றங்களை அவர் சுமந்து ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து நம்மை மீட்டார். அப்ப பாவ தன்மை உள்ளவராக வந்திருந்தா மீட்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சொன்னாங்க, சிலர் சொல்றாங்கன்னு சொல்றேன்னு, பாவ தன்மை இருந்தது ஆனா பாவம் செய்யல, அப்படி வந்தா மீட்க முடியுமா? பாவத்தன்மை உள்ளவராக இருந்தால் மீட்க முடியாது. ஏனென்றால் அவர் குற்றமற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்க முடியாது. மற்ற மனுஷரை காட்டிலும் அவருக்கு வித்தியாசம் இருக்காது. பாவத்தன்மை இல்லாதவராய் வந்தார். குற்றமற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருந்தாதான் நம்முடைய பாவத்தை சுத்திகரித்து கழுவ முடியும். தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருந்தார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று. யாருடைய ரத்தம் அது இல்ல. அப்படி இருந்தா யாரையாவது ஒரு மனுஷனை பிடிச்சி அடிச்சு ரத்தத்தை சிந்த வச்சிருக்கலாம். கிடையாது. எந்த பெரிய யோகியனும் எந்த பெரிய மகானும் ரத்தத்தை சிந்தி மனுஷ குலத்தை ரட்சிக்க முடியாது. எந்த மனுஷனுடைய தியாகமும் மனுஷனை ரட்சிக்க முடியாது. ஒரே ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் மனுஷனை ரட்சிக்க முடியும்.
இதுதான் நாம் போதிக்கிற போது, இதுதான் இயேசுவை குறித்த சத்தியம். ஒரே ஒரு மனுஷன், ஏன் இயேசுதான் ரட்சகர்னு போதிக்கிறோம்? ஏன் வேற யாருமே ரட்சகர் கிடையாது என்று சொல்லுகிறோம்? இருக்க முடியாதுன்னு சொல்றோம். ஏன் அவ்வளவு அடிச்சு பேசுறோம்? ஏன் யாருமே இருக்க முடியாது? ஏன் இந்த வழி இல்லையா அந்த வழி இல்லையா 1000 பேர் சொல்லும் போது நாம் ஏன் இந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம்? இவர் ஒருவரே தான் வழின்னு சொல்லுகிறோம். இயேசுவே நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்ற, வேற வழி கிடையாதா? வேற 4 வழி இருக்குன்னா நானே சந்தோஷமா பிரசங்கம் பண்ணிட்டு போவேன், தொந்தரவு இல்லாம இருக்கும். வேற இல்ல, வேற கிடையாது. வேற மனுஷன் யாராவது செத்து ரட்சிக்க முடியுமா? யாராவது ரத்தம் சிந்தி மனுக்குலத்தை மீட்க முடியுமா? கிடையாது. ஏன் முடியாதுன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவர் ஒருவன் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாருமே கிடையாது. இவர் ஒருவர் தான் நல்லவர், இவர் ஒருவர் தான் குற்றமற்றவர், இவர் ஒருவர் தான் பாவ தன்மை அற்றவர். ஆகையால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டுமே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஆகையால் தான் பாவ தன்மை அவருக்கு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பாவ சரீரத்தின் தன்மைகள் அவருக்கு இருக்க வேண்டும். மரிக்கும் தன்மை இருக்கணும். சரீரத்தில் பாடு அனுபவிக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்க வேண்டியது அவசியம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா இதை விவரிக்கிறார்கள். வாசிப்போம். 2ஆம் அதிகாரம், இதை குறித்த மிக முக்கியமான வசனம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி, எதுக்கு வந்தாரு? மரணத்தை ருசி பார்க்கும்படி. அவர் நம்முடைய பாவ சரீரத்தின் தன்மை அவருக்கு இல்லைன்னா எப்படி ருசி பார்க்க முடியும்? மரணத்தை ருசி பார்க்கவே முடியாது. பாவமற்றவர், அதே நேரத்தில் பாவ சரீரத்தின் சாயலாம் அவருக்கு இல்லை. எந்த விதத்திலும் பாவ சரீரத்தின் தன்மைகள் எந்த விதத்திலும் அவருக்கு இல்லைன்னு சொன்னா ருசி பார்க்கவே முடியாது. மரணத்தை ருசி பார்க்கிறதுக்காக வந்தார். ருசி பார்க்கும்படி தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். அழகவனிங்க, அருமையான வசனம். மரணத்தை ருசி பார்க்கும்படிக்காக தான் அவர் என்ன பண்ணாரு? தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டார். இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர், தமக்காக தம்மாலே சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறதற்கு அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவருடைய சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். நம்மை குறித்து சபையின் நடுவில் என்ன பண்றாராம்? ஹலோ, சபையின் நடுவில் என்ன பண்றாரு? நல்லாதான் சொல்லுங்களேன். சபையின் நடுவில் பாடுறார். யாரை பற்றி? நம்மை பற்றி. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் என் தேவனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க. எதுக்கு வந்தார் இப்படி? ஏன் மாம்ச சரீரத்தின் சாயலா வர வேண்டியதா இருந்தது? பாவம் அற்றவராய் இருந்த போதும் மாம்ச சரீரத்தின் தன்மைகள், மரிக்கும் தன்மை, பாட அனுபவிக்கக்கூடிய தன்மை அவருடைய சரீரத்தில் ஏன் இருக்க வேண்டியதா இருந்தது? ஏன்? வசனம் பதில் சொல்லுது. மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். எதுக்கு? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அவர் வந்து மரணத்துக்குள்ள நுழைஞ்சு மரணத்தின் அதிபதியை தோற்கடிச்சு வெளியே வந்து உயிர் தெழுந்து மரணத்தின் பயத்தை நம்மத்திலிருந்து நீக்கும்படியாக அவர் மரணத்தை ருசி பார்த்து அதுக்குள்ள இப்படி போய் அப்படி வர வேண்டியதா இருந்தது. அதனாலதான் பாவ தன்மை தேவை. மரணத்தை இந்த பக்கம் ருசி பார்த்து 3 நாளைக்கு அப்புறம் எழுந்து வெளியே வர வேணும். மரிச்சாதான் உயிரோடு எழும்புகிறது. மரித்தால் தான் மரணத்திற்கு அதிபதியை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும், மரண பயத்தை அழிக்க முடியும். ஆகையால் தான் இந்த சரீரத்தில் வந்தார்னு சொல்லி இருக்குது. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இது அப்படியே சம்மரி மாதிரி சொல்லிடுறேன் டக்குன்னு முடிவில். எதற்கு இந்த பாவ
சரீரத்தின் சாயல்ல வந்தார். ஏன் இந்த சில தன்மைகள், மரிக்கும் தன்மை, பாட அனுபவிக்கும் தன்மை அவருடைய சரீரத்தில் இருந்தது. பாவம் இல்லாத இருந்த போதிலும் இந்த தன்மைகள் மட்டும் ஏன் அவருடைய சரீரத்தில் இருந்தது, அப்படி வர வேண்டியதா இருந்தது என்று சொன்னால், முதலாவதாக அவர் உண்மையாகவே மனுஷனாய் வந்து நியாயப்பிரமாணத்தை நாம் செய்ய முடியாமல் இருந்தது, அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. நம்முடைய பிரதிநிதியா வந்து அவர் நமக்காக நம்முடைய சார்பில் அதை நிறைவேற்ற வேண்டியதா இருந்தது. நியாயப்பிரமாணம் மனுக்குலத்தையே பார்த்து பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இயேசு வந்த பிறகு நியாயப்பிரமாணம் வேலை போயிடுச்சு. ஏன்னா இங்க ஒரு மனுஷன் அதை நிறைவேற்றி வைத்து விட்டார். இனிமே அது பாவி பாவின்னு சொல்ல முடியாது. குற்றம் சாட்டும்படியாக, பாவத்தை வெளிக்கொண்டு வரும்படியாக, மனிதன் பாவி என்று எடுத்து காட்டும்படியாக அனுப்பப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா பாவத்தை வென்றவர், ஜெயித்தவர், பாவமற்றவர் ஒரு உலகத்தில் வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவருக்குள்ள இருக்கிறோம். இப்படி அதை நிறைவேற்றினார். இரண்டாவது காரியம், நம்முடைய பாவத்தின் குற்றத்தை, நம்முடைய குற்றங்களை சுமக்கும்படியாக, அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை சுமக்கும்படியாக அவர் இந்த சரீரத்திலே வர வேண்டியதா இருந்தது. இந்த சரீரத்தில் வந்துதான் அவர் பாவத்தையும் இந்த குற்றத்தையும் இந்த தண்டனையும் எல்லாத்தையும் சுமக்க முடியும். தேவனா வந்துட்டு தேவனாவே காட்சி அளிச்சிட்டு தேவனாவே இருந்துட்டு போனா தன்னுடைய சரீரத்தில் அதை சுமக்க முடியாது. பாவ சரீரத்தில் வந்து நம்முடைய குற்றத்தையும் அதனுடைய தண்டனையும் எல்லாவற்றையும் அவர் சுமக்க வேண்டியதா இருந்தது. அது மட்டுமில்லாமல் இங்க சொல்லி இருக்கிறபடி அப்படி வந்து அவர் செய்யலனா நமக்கான சிறந்த பிரதான ஆசாரியராக அவர் இருந்திருக்க முடியாது. நாம் ஜெபிக்க செல்லும் போது நாம நினைப்போம், தேவன் யாரோ நாம யாரோ, இப்ப ஏற்பட்ட உன்னதமான தேவன், கன்சூமிங் ஃபயர், இப்படிப்பட்ட ஒரு தேவனிடத்துல போய் நான் எங்க ஜெபம் பண்றது? அவர் என்னை எரிச்சே போட்டாலும் போட்டுருவாரு. அவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? சிறியவனாய் என் பேர்ல அவர் கவனம் கரிசனை உள்ளவரா இருக்கிறாரான்னு நினைத்து கொண்டு வருவோம். கிடையாது. இப்போ பிரதான ஆசாரியனாய் இயேசு அங்க இருக்கிறபடினாலே நாம் தைரியத்தோடு வருகிறோம். தேவன் யாரோன்னு நினைச்சுக்கிட்டு வரல, நம்மை போல ஒருவர் அங்க இருக்கிறார், நம்முடைய பாடுகளை அறிந்த ஒருவர் இருக்கிறார் சொல்லி தைரியமாய் வந்து ஜெபிக்கிறோம். தேவன் யாரோ நாம் யாரோ, அவருக்கு நம்ம காரியம் புரியுமோ என்று சொல்லி அல்ல, நாம் ஜெபிக்கிறதே இதன் அடிப்படையில தான். நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவருக்கு எல்லாம் புரியும், அவர் நம்மை கேட்கிறார், நம்மை அறிந்து வைத்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் தைரியமாய் ஜெபிக்கிறோம். அதுக்காக தான் அவர் அப்படி வந்தார். கடைசியாக அவர் மரணத்தை ஜெயித்திருக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, மரணத்தை ஜெயித்திருக்க முடியாது. மரணத்துக்குள்ள நுழையாம மரணத்தை ஜெயித்திருக்க முடியாது. மரணத்தை ஜெயிக்கணும்னா மரணத்துக்குள்ள போய் அதை அனுபவித்து அதை ஜெயித்து வெளியே வரணும். அப்படின்னா மரணத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்க வேணும். ஆகியால் தான் இப்படி வந்தார். முடிவிலே பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனுடைய குற்றஞ்சாட்டுதலை இனி இராமற் பண்ணும்படியாக அவர் இப்படி வர வேண்டியதா இருந்துச்சு. தேவனே நேரா மேல இருந்து கரத்தை நீட்டி மனுக்குலத்தை ரட்சிக்கிறதுக்கு